கடக்கவே இயலாது. என்னால் இதை தாண்டவே இயலாது. கடந்தே தீர வேண்டும், என்னால் இயலவில்லை என்று எண்ணிய நாட்களுண்டு. கண்ணீர் சிந்திய பொழுதுகளும் உண்டு. கடக்கவே இயலாது என்று எண்ணியதை இன்று நான் கடந்திருக்கின்றேன். இறைவனின் அருளால் இன்னும் நான் கடந்து செல்வேன். கோடி அற்புதரின் திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த வருடத்துடைய முதல் நவநாள் திருப்பலியில் நாம் பங்கேற்று கொண்டிருக்கின்றோம். வலியும் இழப்பும் நம்முடைய மகிழ்ச்சிக்கான விலையை பேசிக்கொள்கின்ற இந்த வேளையில் இந்த வாழ்க்கை நமக்கு பல குழப்பங்களை கொடுத்தாலும் எல்லாவற்றையும் கடந்து என்னுடைய கோடி அற்புதர் அந்தோணியார் என் முன்னும் என் குடும்பத்தின் முன்னும் என்னுடைய வேதனைகளை சுமந்து நிற்கின்றார், என்னுடைய வேண்டுதல்களை சுமந்து நிற்கின்றார் என்கின்ற அந்த மேலான எண்ணம் மீண்டும் அவர் பாதத்தில் நம்மை ஒன்று சேர்த்து இருக்கின்றது. வாழ்வில் எல்லா வரங்களையும் எனக்கு இவர் தருகிறார். இவர் முகம்தான் என்னுடைய மனக்குழப்பங்களுக்கும் என் மன வேதனைகளுக்கும் ஆறுதலாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தில் அவர் முகத்தை பார்க்கின்ற வேளையில் நான் சுமந்து வந்த வேதனைகள், எதிர்பார்ப்புகள், பட்ட அவமானங்கள், கடக்க முடியாத எண்ணங்கள், சூழல்கள் எல்லாவற்றையும் கடந்து விடுவேன் என்கின்ற ஆழமான விசுவாசம் நம்மில் பெருக்கெடுத்து ஓடும் வேளை இது. கோடி அற்புதரே, இன்னும் எனக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கின்றது. முதலில் மனதில் இருக்கக்கூடிய காயங்களை நான் உன்னிடம் இறக்கி வைக்கின்றேன். இல்லத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள், கடன் சுமைகள், அதனால் ஏற்பட்ட வேதனையான வார்த்தைகள், மீள முடியாத சூழல்கள், ஒரு குடும்பத்தை வழிநடத்த முடியாத பொழுதுகள், 4 பேர் கூடியிருக்கின்ற வேளையில் தைரியமாக முகத்தை நிமிர்ந்து பார்ப்பதற்கு அவ்வளவு அவமானமாக இருக்கிறது. எல்லாம் வேதனையின் உச்சத்தில் இருக்கிறேன். குடும்பத்தில் மன நிம்மதி இல்லை, உறவுகளுக்குள் அத்தனை குழப்பங்கள் என்று எத்தனையோ தேவைகளையும் வருத்தங்களையும் சுமந்து நாம் இங்கு வந்து இருக்கின்றோம். சென்ற ஆண்டுகளில் இது இருந்ததா என்று பார்க்கின்ற வேளையில் கண்டிப்பாக இது நிறைவாகவும் தெளிவாகவும் வருத்தமாகவும் வாழ்வில் இருந்தது. என்னால் இதை கடந்து செல்ல முடியுமா என்ற அடுத்த கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது இயலாதவனாக, வலுவற்றவனாக நின்று கொண்டிருந்தேன். இன்று நான் நிமிர்ந்து வந்திருக்கின்றேன் என்று நாம் அனைவருமே மார்பு தட்டி சொல்ல முடியும். கோடி அற்புதர் என்னோடு உடன் இருக்கிறார், என் குடும்பத்தை வழிநடத்துகிறார். இந்த ஆண்டு முழுவதையும் அதே எதிர்பார்ப்போடு என்னால் கடக்க இயலாது, என்னால் தாண்டி செல்ல இயலாது, ஆனால் நீர் என்னை வழிநடத்துவீர், என்னுடைய குடும்ப பாரத்தை உன்னிடம் நான் இறக்கி வைக்கின்றேன், எல்லாவற்றையும் தாங்கி சுமந்து செல்வீர் என்ற எதிர்பார்ப்போடு மீண்டும் அவர் பாதம் நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை இத்திருப்பலியின் வாயிலாக எடுத்து வைக்கின்றோம். இந்த பலிபீடத்தில் நம்முடைய ஏக்கங்களை, கவலைகளை, எதிர்பார்ப்புகளை, நன்றிகளை, நீர் செய்த எல்லா வரங்களையும், நான் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுபவித்தேன் என்று நன்றியாகவும் இப்பலிபீடத்தில் நம்முடைய வேண்டல்களை எடுத்து வைத்திருக்கின்றோம். இங்கிருந்து நான் செல்கின்ற வேளையில் என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் மாறிவிடுமா என்ற கேள்விக்கான விடை எனக்கு தெரியாது. மாற்றுவதற்கான சக்தியை, ஆன்ம பலத்தை, எங்கு நான் தலைகுனிந்தேனோ அங்கு என்னை தலைநிமிரச் செய்வதற்கான ஆற்றலை நீர் தருவீர். இந்த ஆண்டு எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு நான் துவங்கி இருக்கின்றேன். நல்ல வரன் அமைய வேண்டும் என்னுடைய மகளுக்கு. பிரிந்த என்னுடைய மகளும் மருமகனும் அல்லது மருமகனும் மகளும் ஒன்று சேர வேண்டும். இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். ஒரு நல்ல இல்லத்தை கட்டி எழுப்ப வேண்டும்.
தீராத வியாதி என்னவென்றே தெரியவில்லை. உழைப்பு அத்தனையும் மருத்துவமனைக்கே கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இவற்றிலிருந்து நான் விடுதலை கிடைக்க வேண்டும். என்னுடைய மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் இந்த பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டிய ஆர்வத்தையும் படிப்பின் மீதுமான அக்கறையையும் குடும்பத்தின் சூழலை உணர்ந்து என்னுடைய இளைய சமூகம் நடக்க வேண்டும் என்று கோடான கோடி எதிர்பார்ப்புகளோடு இந்த ஆலயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும், இந்த ஆண்டு எனக்கு மாற்றத்தை தரும், அந்த மாற்றம் என்னுடைய கோடி அற்புதர் அந்தோணியார் வழியாக கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பும் நிறைவாக இருக்கும். அந்த நம்பிக்கை ஒருபோதும் உன்னை கைவிடாது. கடவுள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை ஒருபோதும் விலை போகாமல் இருக்காது. இந்த உலகம் எத்தனையோ எதிர்பார்ப்புகளை தகர்த்தெறிந்த சமூகமாக இருக்கிறது. நேர்மறை சிந்தனைகளை உடைத்தெறிந்து எதிர்மறை சிந்தனைகளை கொட்டி தீர்க்கக்கூடிய சமூகமாகவும் உறவுகளாகவும் இருக்கின்றது. கைவிடப்பட்ட நிலையில்தான் இன்று பலர் இங்கு வந்திருக்கின்றீர்கள். ஒன்றுமில்லை என்று உடன்பிறப்புகளே எதுவும் பேசாத பொழுது, ஒன்றுமில்லையே என்று உடன்பிறப்புகளே, உடனிருந்தவர்களே, பெற்றவர்களே கண்டுகொள்ளாத சூழலில் என்னுடைய அற்புதர், என்னுடைய புனிதர் என் கரத்தை பிடித்து இருக்கின்றார். நான் அவர் கரத்தை பிடித்திருக்கவில்லை, ஏனென்றால் நான் வலுவற்றவன். என்னுடைய கரங்கள் வலுவற்று இருக்கிறது. அவருடைய கரத்தை நான் எளிதாக விட்டு விடுவேன். ஆனால் அவர் ஒருபோதும் என்னுடைய கரத்தை விடமாட்டார். அந்த நம்பிக்கை நம்முடைய அனைத்து மன்றாட்டுக்களையும், நம்முடைய அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நாம் எங்கு தலை குனிந்தோமோ அங்கே மீண்டும் நம்மை தலை நிமிரச் செய்யும். எந்தெந்த ஏக்கங்களோடு இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்ற வேளையில் எல்லாம் கடவுளின் ஆசீர்வாதத்தால் மாறும். எனவே இன்றைய நற்செய்தி இன்னும் தெளிவுபடுத்தி சொல்கிறது. அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள். கடவுள் அவர் மீது பரிவு கொண்டார். கடவுள் அவர் மீது பரிவு கொண்டார். கடவுள் பரிவுள்ளவர், இரக்கமுள்ளவர். அவர் ஒருபோதும் நம்மை சோர்ந்த முகத்தோடும் கண்ணீர் வடிந்த கண்களோடும் பார்ப்பதற்கு விரும்பாதவர். நம் கண்ணீர்களுக்கு விலை கொடுக்கக்கூடிய கடவுள். எனவேதான் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் அழகாக சொல்வார், நீங்கள் கடவுளோடு இணைந்திருந்தால் நீங்கள் புது படைப்பாக மாறுகிறீர்கள். பழையவற்றை பற்றி சிந்திக்காதீர்கள். பழைய எண்ணங்களை உங்கள் தலைகளில் வைத்து சிந்திக்க வேண்டாம். ஏனென்றால் புதியவற்றை செய்பவர் என் கடவுளாகிய ஆண்டவரே. புதிய ஆண்டில் நமக்கான புதியவற்றை அந்த கடவுள் செய்ய இருக்கின்றார். இந்த ஆண்டில் நாம் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடும் எத்தனையோ காரியங்களை முன்வைத்தாலும் நீதிமொழி 16ஆம் அதிகாரம் 1வது இறைவாசை அழகாக சொல்லும், நீங்கள் என்ன வேணுமென்றாலும் எண்ணிக்கொள்ளுங்கள், இறுதி முடிவு கடவுளோடது. உங்கள் எண்ணம் எதுவாகவும் இருக்கட்டும், ஆனால் இறுதி முடிவை எடுப்பவர் கடவுளே என்று. நம்முடைய வாழ்வுக்கான முடிவை கடவுளே நீரே எடும், உம் வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று நாமும் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். அந்த ஒப்பு கொடுக்கின்ற வேளையில் நம்முடைய உள்ளம் சற்று மாற்றம் பெற்றிருக்க வேண்டும். இன்று நாம் வாசித்த அந்த அப்பங்களை பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த நற்செய்தி எல்லோருக்குமே பரிச்சயப்பட்டது. ஒரு குருவானவர் இதே செயலை செய்கிறார். பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இறுதியில் அது ஒரு பாலைவனம். அந்த துறவி சொல்கிறார், இது பாலைவனமாக இருக்கிறது, இந்த மக்கள் உண்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற வேளையில் உடனிருந்த சீடர்கள் சொல்கிறார்கள், இங்கு எதுவும் கிடைக்காது, சில பேரிச்சம் பழங்கள் மட்டும்தான் கிடைக்கும் பாலைவனம். பரவாயில்லை, சென்று அதையாவது கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அவர்களும் கொண்டு வருகிறார்கள்.
கொண்டு வந்த பிறகு அந்த குருவிடம் அந்த சீடர்கள் கேட்கிறார்கள், இதை எப்படி பகிர்ந்தளிக்க வேண்டும்? நான் கொடுப்பது போல் நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் என்று சொன்னவுடன் எண்ணிக்கை எடுத்து ஆளுக்கு எவ்வளவு சேரும் என்பதை கணக்கிட்டு சரிசமமாக பகிர்ந்தளிக்கிறார்கள். அடுத்த வேளை உணவுக்கான நேரமும் வருகிறது. மீண்டும் அவர்கள் சென்று பேரிச்சம்பழங்களை எடுத்து கொண்டு வருகிறார்கள். சீடர்கள் மீண்டும் அந்த துறவியிடம், அந்த குருவிடம் கேட்கிறார்கள், இப்பொழுது எப்படி பகிர்ந்து கொடுக்க வேண்டும்? சென்ற முறை நீங்கள் பகிர்ந்தளிப்பது போல் கொடுத்து விட்டோம், இப்பொழுது எப்படி பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று. கடவுள் கொடுப்பது போல் கொடுங்கள் என்று சொன்னார் குரு. உடனே மின்வரிசையில் இருந்தவர்கள் கரங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்தது. அதிகமாக கடவுள் கொடுத்து கொண்டே இருப்பது போல் அவர்களும் அந்த பேரிச்சம்பழங்களை முன்வரிசையில் இருந்தவர்களிடம் முழுமையாக கொடுத்து முடித்து விட்டார்கள். பின்புறம் இருந்தவர்களிடமிருந்து சில முணுக்கங்கள் துவங்குகிறது. எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, முன்பிருந்தவர்களே எல்லாவற்றையும் வாங்கிவிட்டார்கள் என்று. அந்த வேளையில் அந்த குருவானவர், அந்த துறவியானவர் சொல்கிறார், முதலில் நான் கொடுத்தது போல் உங்களுக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் சரியாக பகிர்ந்து கொடுத்தேன். இரண்டாவது, கடவுள் கொடுத்தது போல் உங்களுக்கு கொடுத்தேன். கடவுள் கொடுத்தது சிலருக்கு அதிகமாக கொடுக்கிறார், சிலருக்கு கொடுக்கவே இல்லை. அதிகமாக பெற்றுக்கொண்டவர்கள் இல்லாதவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். பணத்தை மட்டுமல்ல, உடைந்த உள்ளங்களுக்கு உடனிருக்கும் பொழுது அந்த ஆறுதலை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏழ்மையின் உச்சத்தில், கடனின் உச்சத்தில் வீழ்ந்து கிடக்கின்றவர்களுக்கு கரங்களை கொடுத்து, பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உடனிருக்கின்றேன், நான் பார்த்து கொள்கிறேன், இணைந்து பயணிப்போம் என்ற அந்த வார்த்தைகள் இந்த ஆண்டை நலமான வார்த்தைகளால் நிரப்பட்டும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருந்தாலும் இறுதி முடிவு கடவுளுடையதாக இருக்கட்டும். அந்த கடவுளுடைய முடிவை ஏற்றுக்கொள்வதற்கான மனதிடத்தையும் உள்ள ஆற்றலையும் ஆன்ம பலத்தையும் இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இப்பலிபீடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் நம் கண்ணீரால் நிரப்பப்படட்டும். அவரால் எல்லாம் மாறும். அவர் முடிவே நம்முடைய வாழ்வாக மாறட்டும். ஆமென்.